இன்னொரு பக்கம் மனோஜ் தனியாவே பர்சனலா அவருக்கு அந்த ஒரு மன அழுத்தம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது சினிமாவுல நம்ம பெருசா சாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ப்ரெஷருமே அவர நாளுக்கு நாள் வாட்டிட்டே இருந்தது அப்படின்னு. அது உண்மையா அது? அதை அவர் வெளிப்படையாக வாக்குமூலமாக அவர் நேர்காணல்கள்லேயே வெளிப்படுத்தியிருக்கார். அவருடைய திரைப்பட பயணம் குறித்தே பாரதி ராஜாவுக்கு மகனாக இருப்பது என்பதன் வழியாக அவர் அடையக்கூடிய அந்த அந்த மன உளைச்சலை வந்து வெற்றி பெறல. நீங்க ஒரு வாத்தியாருக்கு மகனா இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், அவன் வந்து சரியா படிக்கலைன்னா, ரொம்ப ஒரு விமர்சனத்துக்குரியதாக மாறும். சராசரி மனிதர்களுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு அப்போ வந்து என்னன்னா, இவரே உன் பையனே இந்த மாரி தருதலையா இருக்கானே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன ஆகும்னா, இவர் வந்து ரொம்ப சராசரி மனிதர்களுக்கும், சாதாரண மனிதர்களையும் கதாநாயகனாக்கி வெற்றி பெற்றவர் பாரதிராஜா. தன்னிடம் உதவியாளராக இருந்த ஒரு பாக்கியராஜையும், தன்னுடைய தன்னுடைய இதில வந்து ஒளிப்பதிவு சார்ந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக இருந்த அந்த எண்ணுயிர் தோழன் பாபு போன்றவர்களையும், வளையல் கடையில வந்து மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல சாமி கும்பிட போனப்போ, வழியில பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக ஆவலோடு ஓடி வந்த ஒரு வளையல் கடை வைத்திருந்த பாண்டியனை வந்து கதாநாயகனாக மண்வாசனை பாண்டியனாக மாற்றியதிலிருந்து, அவர் பல சாகசங்கள சினிமால செய்திருக்கிறார். அவருடைய சாதனைங்கிறது ஒரு அளப்பரிய சாதனை. டைரக்டர் படம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, டைரக்டர்னாலே தமிழ்நாட்டுல வந்து பாரதிராஜா தான். எத்தனையோ டைரக்டர் இருக்கலாம். பொதுமக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, டைரக்டர்னா அது பாரதிராஜா தான் அப்படிங்கிற ஒரு ஒரு முத்திரை பதித்தவர் அவரு. அவரு அந்த நம்பிக்கையில தான் தன்னுடைய மகனையும் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவரே நடிக்கத்தானே வந்தாரு.